வந்து நம்மளும் இந்த நாட்டில் பிறந்திருக்கோம், நம்மளும் நாட்டில் வந்து இந்த நாட்டு மேலே கொஞ்சமாவது ஒரு மதிப்பும் அது மேலே ஒரு பற்றும் இங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் ஒரே மாதிரி பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் வரணும் அப்படிங்கிறதுக்காக அவர் இந்த பாடலில் பாடியிருக்கார். பாரதியாருக்கு 2 பெண் குழந்தைகளாம். ஆனால் பாரதியாருக்கு வந்து அவங்க 2 பேர்த்த விட இன்னொருத்தர் ரொம்ப செல்லமானவர். இந்த செல்லமானவர் யாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். செல்லமாக அவரை கண்ணமானு கூப்பிடுவார். அவர் இன்னதில்லாமல் எல்லாமாவும் சொல்லி கூப்பிடுவார். கண்ணன் என்னுடைய சேவகன்னு சொல்லுவார், கண்ணன் என்னுடைய நண்பன்னு சொல்லுவார். இப்படி கண்ணனை வந்து அவர் தன்னுடைய கற்பனையிலும் சரி நேர்லையும் கண்டு அவர் ரசித்ததை ஒவ்வொரு பாடலையும் பாடிட்டே வருவார். இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த பாட்டை நம்ம கண்டிப்பாக சின்ன வயசுலேருந்து கேட்டிருக்கோம். இந்த பாட்டுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, கண்ணனுக்கு தான் ஒரு தாயாக இருந்தால், கண்ணனுக்கு ஒரு அம்மாவாக இருந்தால் கண்ணன் செய்யக்கூடிய அந்த சேஷ்டையெல்லாம் அவர் பார்த்துருப்பார் இல்லையா? அவர் பார்க்குற அந்த சேட்டையெல்லாம், அவர் செய்கிற சேட்டையெல்லாம் அவர் விவரித்து இந்த பாடல் பூரா பாடுறார். ரொம்ப அருமையாக அவர் பாடியிருப்பார். விளையாட்டு பேணு என்ன